தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 23ஆம் நாள் 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரிய பகவானுடைய வழிபாடு, அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது நாம் ஸ்நான அனுஷ்டானங்களை எல்லாம் அதற்கு முன்பே செய்து சூரிய உதயத்திலே சூரியனை பிரார்த்தனை செய்கின்ற இந்த சூரிய நமஸ்காரம். அவ்வாறு சூரிய வழிபாடு செய்கின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களை விளக்கக்கூடிய சக்தி அந்த சூரியனிடத்திலிருந்து காலையிலே வருகின்றதாகிய கதிர்களுக்கு உண்டு. அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது அதிகாலையிலே சூரியனை பார்க்கின்ற பொழுது வட்ட வடிவத்திலே ஒரு சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த செங்கதிர்கள், அந்த கதிர்வீச்சுகள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற வகையிலே தான் இந்த காலையிலே சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக 10 மணிக்கோ 9 மணிக்கோ 12 மணிக்கோ எழும்பி பண்ணுறதல்ல. சூரிய உதயத்திலே சூரியன் உதிக்கின்ற பொழுது. அதனாலே தான் அபிராமி அந்தாதி தந்த அபிராமி பட்டர் ஆரம்பத்திலே அழகாக சொல்லுவார், உதிக்கின்ற செங்கதிர். இந்த காலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சிகப்பு நிறத்திலே வட்ட வடிவத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது, நரம்புகளுக்கு நல்ல திடகாத்திரமான சக்தியை தரக்கூடிய என்பதனாலே தான் முன்னைய காலத்திலே இந்த பிறந்த குழந்தைகளெல்லாம் கூட வெறும் தரையிலே கிளத்தி விடுவார்கள். அந்த காலையிலே சூரியனுடைய கதிர்கள் படுவதற்கு இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமானது என்பதனாலே தான் இவையெல்லாம் முன்னோர்கள் செய்தார்கள். எனவே இப்பொழுது அதெல்லாம் மருவி வந்து விட்டது. நான் காலையிலே அம்மா அப்பா எழும்புறதே 7 மணிக்கு அப்புறம் 8 மணிக்கு அப்புறமா இருந்தால் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. இந்த காலை வேளையிலே 5:57 முதல் 6:10 ஒவ்வொரு மாதங்களிலும் சற்று பல நிமிடங்கள் வித்தியாசத்தில் சூரிய உதயம் ஏற்படும். அந்த சூரிய உதயத்திலே நமஸ்காரம் செய்கின்ற பொழுதும் சூரிய உதயத்திலே இந்த குழந்தைகளை பெருந்தரையிலே கிடத்தி அவர்கள் அந்த கதிர்கள் படுகின்ற பொழுதிலும் நரம்புகளுக்கு நல்ல வலிவை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு என்பதையெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். இவை நாமும் அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நோயில்லாத வாழ்வு. இந்த உலகிலே குறைவில்லாத செல்வம் எது என்று கேட்டால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். காசு பணம் வைத்திருக்கிறவர்கள், வீடு வாசல் பங்களா வைத்திருக்கிறவர்கள் அல்ல செல்வந்தர்கள். குறைவில்லாத செல்வம் எது என்றால் யாருக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான். நோய் நொடி இல்லாத வாழ்வு தான்
இந்த குறைவில்லாத செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று போற்றுவார்கள். அந்த வகையிலே நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், நாளைய தினம் மீன்பாடும் தேனாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு கண்ணங்குடா புதுமண்டபத்தடி எண்ணம் பால பூவல் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள நரசிம்மமூர்த்தி பெருமானுடைய இந்த ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்கிகள் ஆரம்பம். இந்த நிகழ்வுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இயேசு பரிசேயர்களுடைய நடத்தையை குறித்து பேசுகின்ற பொழுது பரிசேயர்களுடைய வெளிவேட புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் இயேசு வாழ்ந்த சமூகத்திலே அவர்கள் சட்டங்களை கடைப்பிடிக்கின்ற முன்மாதிரியாக இருக்கின்ற, அந்த சட்டங்களை கடைப்பிடிப்பதிலே அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களாக கருதப்பட்டவர்கள். இந்த பரிசேயர்களுடைய புளிப்புமா என்றால், வெளிவேட புளிப்புமா என்றால், எவ்வாறு ஒரு மாவை பிசைந்து புளிப்பு மாவோடு இணைக்கின்ற பொழுது அது பதப்படுத்தப்பட்டு நல்லதொரு உணவை ஆயத்தம் செய்வதற்கும் சமைப்பதற்கும் மற்றும் அதற்கான ஒரு வடிவத்தை பொங்கி அந்த மாவை ஒரு வடிவம் கொடுக்கின்ற அளவுக்கு அதை உருவாக்குவது போல இந்த புளிப்புமா போன்ற மற்றவர்களுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்விலே செல்வாக்கு வகுக்கின்றது. பார்த்து ஒழுகுகின்றதும், அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாக கண்டு முன்மாதிரியாக பார்த்து இளையவர்கள், வருங்கால சந்ததியினர்கள் அவர்களுடைய இந்த முன்மாதிரியினாலே கவரப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் சரியான பாதையிலே கொண்டு செல்லுகின்றது வழக்கம். எங்களுடைய வாழ்வில் பலர் இந்த சமூகத்திலே இருக்கின்றவர்கள் எங்களிலே செல்வாக்கு வகுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சரியானதை செய்கின்ற பொழுது, நீதியோடு வாழ்கின்ற பொழுது, உண்மையை பேசுகின்ற பொழுது, நல்லவர்களாக அவர்கள் வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்வு எங்களை கவருகின்றது. அதனால்தான் இயேசுவினுடைய போதனையும் அவருடைய வாழ்வும் மக்களை கவர்ந்தது. ஏனென்றால் அவர் சொல்லுவதை அவர் செய்தார், அவர் செய்ததை எடுத்து சொன்னார். ஆனால் இந்த பரிசேயர்கள் காலப்போக்கிலே அவர்கள் சட்டங்களை கடைப்பிடித்து நல்ல மனிதர்களாக முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக முகமூடி தடித்தவர்களாக அல்லது வெளிவேடக்காரர்களாக, வெளியிலே நாங்கள் சில வேளைகளிலே அழகுபடுத்தி சிலவற்றை நாங்கள் அது புதுசு மாதிரி அல்லது தரமுள்ளதாக நாங்கள் காட்டலாம். ஆனால் உண்மையான அதனுடைய நிலைப்பாடு முரணானதாக இருக்கலாம். அதனால் பரிசேயர்களுடைய இந்த வெளிவேட புளிப்புமா மற்றவர்கள் அதை பார்த்து அது உண்மை என்று சொல்லி போலியை கண்டு அவர்கள் காலப்போக்கிலே ஏமாந்து போகக்கூடாது. இதைத்தான் இயேசு வலியுறுத்தி மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை பற்றி கவனமாக இருங்கள் என்று. இவ்வாறு எங்களுடைய சமூகத்திலே வழிகாட்டிகளாக பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றவர்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை செய்து அவர்களை ஏமாற்றுகின்றார்கள். உண்மையை அவர்கள்
சொல்லிக் கொடுக்க மறுக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த பரிசேயர்களுடைய அந்த பரிசேயத்தனம் என்பது இயேசு கண்டிக்கின்ற அந்த விடயம் என்னவென்றால், உண்மைக்கு புறம்பாக, அதாவது ஒரு போலி பொருளை நாங்கள் ஒரு தரமுள்ளதாக நாங்கள் அதை விற்றால், அதனுடைய பெறுமதி குறைவாக இருந்தாலும் நாங்கள் அதை காட்சியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு வேடம் வெளிப்பூச்சை கொடுத்து புதுசாக நாங்கள் அது தரமுள்ளதாக கொடுத்து ஏமாற்றுவது போல எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களை ஏமாற்றுகின்றதாக இருக்கக்கூடாது. அதனால் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நாங்கள் செய்பவை எங்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகவும் உண்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருக்க வேண்டும். இதை இயேசு மிகவே வலியுறுத்தி சொன்னார். ஏனென்றால் இந்த பரிசேயர்களுடைய வாழ்வினால் இயேசு கவலைப்பட்டார், கோபப்பட்டார். அநீதியை செய்கின்றார்கள், தவறான வழியிலே மக்களை வழிநடத்துகின்றார்கள், அவர்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே தவறான செல்வாக்கு வகுக்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் எந்த சூழலிலே இருந்தாலும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், எங்களிலே தங்கி வாழுகின்றவர்களுக்கு நாங்கள் உண்மையாகவே அவர்கள் பார்க்கின்றார்களோ பார்க்கவில்லையோ, நாங்கள் சரியானவற்றை செய்தால் அவர்கள் பார்த்தும் நாங்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கின்ற நேரத்திலும் அவர்கள் எங்களை பார்த்து இந்த எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு மனச்சாட்சியாக இருக்கும். சரி பிழை எது என்று அவர்கள் தேர்வு செய்வதற்கு நாங்கள் பேசுகின்ற வார்த்தை, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நடத்தை, எங்களுடைய உண்மைத்தனம், உண்மையாகவே நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செய்கின்ற முயற்சிகள், இவைகளெல்லாம் அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுகின்ற, அவர்கள் மீது செல்வாக்கு வகுக்கின்ற விடயங்களாக இருக்கும். இத்தகைய நல்ல வாழ்வுக்காக முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை இறைவனிடம் இந்த நாளிலே கேட்போமாக. ஆமென். ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே,
அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள், உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக, புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா